வாய்ஸ் மெசேஜ் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா? இப்போ இதை என்னன்னு கேட்கலாமா வேண்டாமா? ஐயோ, இவளுக்கு இறக்கப்பட்ட வரைக்கும் போதும். மெசேஜை டெலீட் பண்ணிட்டு இவளை பிளாக் பண்ற வேண்டியதா? இதுக்கு மேலேயே இவகிட்ட பேசிட்டு இருந்தோம், தேன்மொழி நம்மள பிளாக் பண்ணுவா. சரிங்க சரிங்க, அம்மாச்சி கிட்ட சொல்லிருங்க. இல்ல பாண்டி, எம்பிட்டு நேரம்டா? சரி சரி, சீக்கிரம் வந்து சேரு. இந்தடி. ஏய் நில்லு, எங்க போற? பால் கொதிக்க வச்சிருக்கேன். சரி போ போ. அம்மாச்சி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அங்க உள்ள ரூம்ல அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது. இவ வேற போய் பாலை கொதிக்க வச்சு எடுத்துட்டு வர போறா. எல்லாம் சரியா நடந்துரும் போல இருக்கு. போங்க அம்மாச்சி. ஏய் நடக்கட்டும்டி. என்ன அம்மாச்சி நீங்க சாதாரணமா சொல்றீங்க? தேவி, அவசரத்துல அண்டாக்குள்ள கைய விட்டாலும் நுழையாதுன்னு சொல்லுவாங்க. இத பாரு கண்ணு, எதையும் பொறுமையா தான் செய்யணும். பொறுமையா இரு. டே மனோ, அப்பதா இங்கிட்டு வா. வாடா. என்ன? சொல்லுங்க அப்பதா. என்னடா வழக்கத்தை விட சீக்கிரமா வந்துட்ட? அம்மா தான் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொன்னாங்க. என்னாச்சு மனோ? கையில ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்லையா மதனி. அப்புறம் எதுக்கு ஒரு கைய பின்னாடி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னடா கையில? ஒண்ணு இல்ல அப்பதா. கைய முன்னாடி எடு. அப்பதா. டேய் எடுடா கைய. ரோஸ். அம்மாச்சி பாத்தியலா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏலே, உன் பொண்டாட்டிக்கு தானே பூ வாங்கின, அது எதுக்கு மறைச்சு எடுத்துட்டு போற? எதையும் திருட்டுத்தனமா பண்ண கூடாது. இல்ல அப்பதா, சும்மா தான் வாங்கிட்டு போறேன். போ போ போ. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போறான். சீக்கிரமே அவன் முந்தானையில முடிச்சு போட்டு வச்சுக்குவா போல. நீங்க என்னதான் பண்ண போறீங்க இப்போ? சரி பொறுமையா இருத்தா. போங்க அம்மாச்சி. பாப்பா, எல்லாத்துலயும் அவசரமா? இத பாரு, பொறுமையா இரு. அம்மாச்சி, நீங்களும் என்னென்னமோ பண்ணி நேத்து தடுத்துட்டீங்க. இன்னைக்கு காரியம் நம்ம கையை விட்டு போகுது. போக விட மாட்டேன்டி. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு முத வரிசை நீ தான் பெத்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, மொத்த இப்படி மும்மரமா மருமகளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னு பாருங்க. இன்னைக்குதான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதான் நேத்து தள்ளி போயிருக்கு. வா என்னோட வா. தேனு, சாமி கும்பிட்டுக்கோ. சரிங்க அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நீங்க அதை பார்க்கலையா?
இல்ல நான் பார்க்கல. அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, எங்களுக்குன்னு யாருங்க இருக்கா? எனக்கு யார்கிட்ட உதவி கேக்குறதுன்னு கூட தெரியல. தயவு செஞ்சு வாங்க, இல்லனா நான் டென்ஷன்ல செத்துருவேன் போல இருக்கு. ஏய் ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. உங்களை தொல்லை பண்றேன்னு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. கொஞ்சம் நீங்க வரையலாம். ஏய் சரி இரு வரேன். நான் வந்துருவேன் சரியா? நீ பயப்படாத, கண்மணிக்கு எதுவுமே ஆகாது சரியா? நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். நான் வந்துட்டு கால் பண்றேன். சரிங்க, சரி. ஐயோ, எப்படி தீ பிடிச்சது? தெரியலமா. எங்க இப்ப அணைஞ்சுதா இல்லையா? இன்னும் எரிஞ்சிட்டே தான் இருக்கான். அதான் எப்படின்னு. டேய், என்ன வரம் வாங்கிட்டு வந்தியோ தெரியலடா. உனக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்தா அடுத்து 10 கெட்டது நடக்குதுடா. மனோவை ஏன் குறை சொல்றீங்க அம்மாச்சி? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சா என்ன? அதுவும் சரிதான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்படி நடக்குது. அப்பதான் அம்மாச்சி, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அதுதானம்மா அர்த்தம். ஆ, தாலி கட்டின உடனே மண்டபத்துக்கு போலீஸ் வந்து நின்னுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பேங்க்கார வந்து சீல் வச்சுட்டான். இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணா உடன் பத்திக்கிட்டுல எரியுது. இப்ப என்ன தாண்டா செய்ய போற? மா, நான் உடனே இப்ப ஈரோட்டுக்கு போகணுமா? ஐயையோ. நல்லா இருக்கே கதை. தேன்மொழி இப்பதான் பால் சொம்போட வந்து நிக்கிறா. அப்படியே விட்டுட்டு நீங்க ஈரோடுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மனோ? ஐயோ இல்ல மதனி, என்னால ஒண்ணுமே யோசிக்க முடியல. நான் போய் தான் ஆகணும் மதனி. நீ போய் தான் தீ அணைக்க போறியாப்பா? அங்க இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கல்லப்பா. அப்படிலாம் விட முடியாது அப்பதா. என்ன ஏது எவ்வளவு சேதாரமா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போய் பார்க்கணும்.